போகுது அப்படிங்கிற ஒரு எளிய மக்களோட கேள்விக்கு நம்ம பதில் தேடுறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டோட முக்கியமான சாராம்சம் என்ன? நேரடியா மக்கள் கிட்ட அவங்கள போய் தொடப்போற மாதிரியான அறிவிப்புகள் இருக்கா, இல்ல வழக்கமான அறிவிப்புகளும் நிதி ஒதுக்கீடுகளும் மட்டும்தான் அதில் இருக்கா அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பேச போறோம். நீங்க காலையில இருந்து பட்ஜெட் கவர் பண்ணியிருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்ததுல இது ஒரு மாதிரியான நல்ல திட்டமா இருக்கு, இது ஒரு நல்ல அறிவிப்பு, முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? நம்ம இந்த முக்கியமான அறிவிப்பு எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி பேசிக்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நான் போயிடலாம் அப்படின்னு பாக்குறேன். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து அவங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தது, அதிமுக வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை சீரழிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய எல்லா திட்டங்கள் தொடர்பான கேள்விகள் எழுப்பப்படும் போதும் நாங்க என்ன பண்ணலன்னா சொல்றோம், நாங்க பண்ண முடியாத நிலையில இருக்கோம், அவங்க அந்த மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ஆனா அதை நாங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களையும் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திமுக ஆட்சி அமைஞ்சதுல இருந்து பொருளாதாரத்துக்கான நிறைய ஆய்வு குழுக்கள், முதலமைச்சருக்கு வந்து ஆலோசனை சொல்றதுக்கு புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள் கொண்ட குழுக்கள் எல்லாம் வந்து வச்சு அவங்க அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான விஷயம் கடந்த பட்ஜெட்லயும் சொல்லப்பட்டது, வருவாய் பற்றாக்குறை வந்து நாங்க குறைச்சிக்கிட்டே இருக்கோம். வருவாய் பற்றாக்குறை குறையிறதுனால நிதி பற்றாக்குறையும் ஒரு பக்கம் குறையுது அப்படிங்கறதையும் வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பட்ஜெட்ல ஒரு மைல்ஸ்டோன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா நாங்க 50% வந்து வருவாய் பற்றாக்குறையை குறைச்சிட்டோம். திமுக ஆட்சிக்கு வந்தப்போ 62,000 கோடியா இருந்த வருவாய் பற்றாக்குறை இந்த பட்ஜெட்ல வந்து 30,000 கோடியா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 50% வந்து குறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த இடத்தை ரொம்ப முக்கியமான ஒண்ணா பாக்குறேன். முதல்ல வந்து நம்ம அது தொடர்பா நிதியமைச்சர் பேசின அந்த விஷயத்தை பார்த்துட்டு அடுத்து அப்படியே தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேசிய அளவோடு ஒப்பிட்டு பார்க்கையில் நம் மாநிலத்தில் கடந்த ஆண்டு அதிக பொருளாதார வளர்ச்சி எய்து உள்ளதோடு வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறையையும் ஒன்றிய அரசை விட கணிசமாக குறைத்துள்ளோம். தேசிய அளவோடு ஒப்பிட்டு பார்க்கையில் நம் மாநிலத்தில் கடந்த ஆண்டு அதிக பொருளாதார வளர்ச்சி எய்து உள்ளதோடு வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறையையும் ஒன்றிய அரசை விட கணிசமாக குறைத்துள்ளோம். இது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமை பண்பிற்கும் திறன்மிக்க நிதி மேலாண்மைக்கும் சான்றாகும். கடந்த 2 ஆண்டுகளாக அதிக செலவுள்ள பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும்போதிலும் முன் எப்போதும் இல்லாத அளவில் பல கடினமான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு நாங்கள் பதவியேற்கும் போது சுமார் 62,000 கோடி ரூபாய் இருந்த வருவாய் பற்றாக்குறையை நடப்பாண்டில் திருத்த மதிப்பீடுகளில் சுமார் 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு குறைத்துள்ளோம். இது கோவிட் பெருந்தொற்றுக்கு முந்தைய 2019-20 ஆண்டு பற்றாக்குறையை ஒப்பிட்டாலும் ஏறத்தாழ 5,000 கோடி ரூபாய் குறைவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. வருவாய் பற்றாக்குறையை அறவே அகற்ற வேண்டும் என்ற இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 2006-2011 இந்த 5 ஆண்டுகளில் மொத்த உற்பத்தியில் மாநில உற்பத்திங்கிறது 8% இருந்தது 2006-2011. ஆனால் இந்த ஆண்டு 2020-21 கம்பேர் பண்ணிங்கன்னா அது 5.58 குறைஞ்சது. கொரோனா காலங்கள், மாநில அரசுகள் அவங்களுக்கான வரி வருவாயை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுன்னு இந்த ஆண்டு பிடிஆர் அதை வந்து ஒரு 6.11 நாங்கள் உயர்த்தியிருக்கோம். வரி வருவாய் பற்றாக்குறையை வந்து 62,000 கோடியிலிருந்து 30,000 கோடி குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல மைல்கல். ஆனால் இப்போதும் மாநில அரசுகளுக்கு ஜிஎஸ்டி தவிர கலால் வரியோ இல்லை பத்திரப்பதிவு வரியோ டாஸ்மார்க் மாதிரியான ரொம்ப குறைவான வரி வருவாய் இருக்கிற நிலைமை தான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது. கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த குறைந்த வரி வருவாயை எந்த அளவில் பங்கிட்டுக்கிறோம் அப்படிங்கிறதா ஒரு மாநிலத்தோட பட்ஜெட்டில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இந்த சிக்கலை தமிழ்நாடு அரசு எப்படி செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த செலவு தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி வரவா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நேரலையோட நோக்கம். இந்த இடத்துல வந்து ஒரு வருவாய் பற்றாக்குறையை நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போதும் சரி, ஒன்றிய அளவில் ஒன்றிய அரசினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நல்ல நிலைமையில இருக்குது அப்படிங்கிற ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை ஒரு தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியோடு ஒப்பிட முடியுமா? பிடிஆர் சொல்கிற அந்த விஷயத்துக்கான சாத்தியங்கள் இருக்கா? தமிழ்நாடு மட்டும் தனியாக அந்த பொருளாதாரத்தை வளர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? தமிழ்நாடு மட்டும் தனியாக வளர்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலை உணவு திட்டம், இந்த திட்டத்தில் 18 லட்சம் பள்ளி மாணவர்கள் காலை உணவு சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எங்கே வருது அப்படின்னா, இந்த தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு உணவு திட்டம்ங்கிறது நிதி ஒதுக்குற விஷயம் இல்லை, அது நம்முடைய குடும்பங்கள் இருக்க திட்டம். 1920களில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் நீதி கட்சி ஆட்சியில் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு காமராஜர் வந்து அதை தொடர்றாரு.
எம்ஜிஆர் ஆட்சியில் அது சத்துணவு திட்டமாக பெயர் மாற்றப்படுகிறது. கலைஞர், ஜெயலலிதா இவங்க எல்லாரும் அதை வந்து மெருகேற்றிக்கிட்டே போகிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். காலங்கள் வந்து தேவையை உருவாக்கும் போது இந்த இடத்துல பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் காலையில் வர்றதுல பெரிய சிக்கல் இருக்குது. இல்லை காலைல சாப்பிடாம வர்றாங்க, அவங்க ரொம்ப மயக்கமாக இருக்கிறாங்க, அவங்களோட பிஎம்ஐன்னு சொல்லப்படுற அளவு ரொம்ப குறைவாக இருக்குங்கும் போது இந்த டேட்டாவை வச்சு அரசு ஒரு திட்டத்தை முன் வைக்குது, காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை முதலமைச்சர் அண்மையில் தொடங்கி வச்சுருந்தாரு. இப்போ அதை தமிழகம் முழுக்க விரிவுபடுத்தியிருக்காங்க. அடிப்படையில் கல்வி, மருத்துவம், போக்குவரத்து இந்த மூன்றும் கடந்த 50 ஆண்டுகளில் திமுக, அதிமுக 2 கட்சிகளாலும் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டு நேரடியாக மக்களை தொட்ட துறைகள்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் அந்த லெகசியை கண்டினியூ பண்ணுறதுல ஸ்டாலின் இந்த காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தி இருப்பது நேரடியாக நம்ம வீடுகளில் இருக்கிற ஒரு பிள்ளைங்க காலையில் நீ சாப்பிடாம பள்ளிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ அங்கே போனீங்கன்னா காலைல சாப்பிட்டுக்கலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா, அந்த காலை உணவு திட்டத்தில் அந்த காலை உணவு தயாரிக்கிறாங்க இல்லையா, அவங்க அங்கே படிக்கிற குழந்தைகள் யாராவது ஒருத்தரோட பேரண்டாக இருக்கணும்னு ஒரு விதி வச்சுருக்கிறாங்க. குறைந்தபட்சமாக ஏன்னா நம்ம சின்ன பசங்களுக்கு சாப்பாடு போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டோட கடந்த 20-30 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் மாதிரியே இப்போ இது வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன். இது எந்த அளவுக்கு பயன் கொடுக்க போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த திட்டங்களில் நமக்கு தெரியும். இந்த காலை உணவு திட்டத்தை நீங்கள் சொன்னனால இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. 2004 இருந்து 2014 வரைக்குமான அந்த யூபிஏ ஆட்சியில் வந்து மன்மோகன் சிங் ஒரு விஷயத்தை வந்து இந்தியாவினுடைய தேசிய அவமானம் இதுதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னா, குழந்தைகள் கிட்ட இருந்த அந்த ஊட்டச்சத்து குறைபாடு. இந்தியாவில் பிறக்கிற குழந்தைகளில் 5 வயசுக்குள்ளே இறந்து போகிற குழந்தைகள் வந்து பெரும்பான்மையாக எதுக்காக இறந்து போகிறாங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டினால இறந்து போகிறாங்க. குழந்தைகளுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி தமிழ்நாடு பள்ளிகளில் வந்து பரவலாக நம்ம திருவள்ளூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்குமே பள்ளிகளில் ஒரு பொதுவான விஷயத்தை பார்க்க முடியும்னா, காலையில் பிரேயரில் வந்து குழந்தைங்க மயங்கி விழுவாங்க. அது இந்த வகுப்புன்னு கிடையாது, 1ஆம் ஆரம்பித்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால மயங்கி விழுந்திருப்பாங்க. பெரும்பான்மையான காரணம் என்ன இருக்குன்னா, நான் காலைல சாப்பிடாம வந்தேன், நான் நடந்து வந்தேன், காலைல சாப்பிடாம வந்தேன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த இருக்கும். இந்த இடத்துல இருந்தும் அந்த காலை சிற்றுண்டி திட்டம் இந்த 2 விஷயத்தில் வச்சு தான் சொல்கிறாங்க. ஒன்று வந்து குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து வந்து அதிகரிக்கிறது. காலை உணவு காலையில் அவங்க சாப்பிட்டு வரும்போது தான் அவங்களுடைய அந்த காலையில் பீரியடில் தான் வந்து பெரும்பான்மையான முக்கியமான பீரியட்கள் வந்து காலை வகுப்பில் தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு பீரியடில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு முக்கியமான வகுப்பாக இருக்கும் அடுத்தடுத்ததில். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து அவங்க சோர்வாக இருந்துடக்கூடாது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி அவங்க காலையிலேயே மயக்கம் போட்டு விழுகிறாங்க அப்படின்னா அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து உடல்நல பாதிப்புகளையும் உண்டாக்கும். அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சமீபத்தில் வந்து அமெரிக்காவினுடைய மினோஸ்டா மாகாணத்தில் வந்து இந்த திட்டத்தை இது பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த திட்டத்தை சொல்கிறது வந்து உலகத்திலே வந்து முதல் முறையாக ஒரு மாநிலம் எடுத்திருக்கு. ஏன்னா வந்து மதிய உணவு திட்டத்துக்கே வந்து அந்த பேர் உண்டு. படிக்க வர்ற பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது தமிழ்நாட்டில் தான் முத பண்ணாங்க அப்படிங்கிற பேர் தமிழ்நாட்டுக்கு உண்டு. அடுத்து இந்த விஷயத்துலையும் வந்து தமிழ்நாடு உலகத்திலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து காலை சிற்றுண்டி திட்டத்திலையும் வந்து நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து மருத்துவத்துறை சார்ந்து வந்து நிறைய மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீடே வந்து இந்த பட்ஜெட்டில் அதிகமாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 759 கோடி ரூபாய் வந்து அதிகமான நிதியை வந்து இந்த வருஷம் மருத்துவத்துறைக்காக ஒதுக்கியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான திட்டம் மக்களை தேடி மருத்துவம். திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தினுடைய பலன்களை வந்து கிரவுண்டில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா தொற்றா நோய்களை மையப்படுத்தி தான் வந்து இந்த திட்டம் வந்து உள்ளே கொண்டு போகப்பட்டது. எப்படி அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போது சர்க்கரை நோய் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இது ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கான சிகிச்சையை கொடுத்துடலாம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அதை எப்போ எந்த ஸ்டேஜில் அதை ஃபைன் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து புதுசாக வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து வர்றது கிடையாது. அது வாழ்வியல் நோய், நம்ம கூட இருக்கிறது தான். அது எப்போ அதிகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியணும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிராமங்கள் நகரங்கள் அப்படிங்கிறத தாண்டி தொழிற்சாலைகளுக்கு நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறோம் அதாவது இது மூலமாக வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து பலன் பெறுவாங்க. சமீபத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளுக்கும் இந்த அறிவிப்புக்குமே வந்து ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இந்த மக்களை தேடி மருத்துவம் இல்லை, இப்போ புலம்பெயர் தொழிலாளர்களை தேடி மக்களை தேடி மருத்துவம்னா என்ன அர்த்தம்னா, தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கிற பகுதிகள், தொழிற்பேட்டைகள் அதிகம் இருக்கிற பகுதிகள், பெரிய அளவில் இந்த தொழில் பேட்டைகளில் உருவாகிற விளைவுகள்னால ஏற்படுகிற மருத்துவ பிரச்சனைகளை நேரடியாக அங்கேயே போய் சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதோட இப்போ வந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க நீங்கள் இங்கே இருக்கிற ஆட்கள் கிடையாது. இப்போ அவங்களுக்கு நிறைய நோய் வருது, அவங்களை யார் பார்ப்பா? இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கான காரணம் வந்து உங்களை இங்கே யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போது அவங்கள பற்றின ஒரு வதந்தி பரவி இருக்குது. அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியை வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்கும் போது
இது அதனுடைய அடுத்த கட்டமாக தான் வந்து இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும். ஏற்கனவே புலம்பெயர் தொழிலாளர்கள் அல்லது வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து பணியாற்றுகிற பிற மாநில பணியாளர்களுக்கான ஒரு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் வந்து ரேஷன் கடையில் உணவுப் பொருட்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தது. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல இன்க்ளூசிவ் பார்வையில் புலம்பெயர் தொழிலாளர்களை மையப்படுத்தி அவங்களுக்கும் மக்களை தேடி மருத்துவ திட்டம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 18,660 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் அது பற்றாது தான். இன்னமும் பல அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளில் கூட இல்லாத பல நோய்களுக்கான சிறப்பு நிபுணத்துவத்துக்கான கருவிகளை தமிழக அரசு வாங்கியிருக்காங்க. பல பிரத்யேக அறுவை சிகிச்சைகள் எல்லாம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதை தமிழ்நாட்டு குடிமக்கள்ங்கிறத மட்டும் இல்லாமல் வடமாநில தொழில்களுக்கும் விரிவுபடுத்தி இருப்பது இந்த பட்ஜெட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ரொம்ப மென்ஷன் பண்ணீங்க. எஸ், அதே நேரத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடுக்கு வந்து இந்த அமௌண்ட் போதுமா அப்படின்னா போதாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணீங்க. நமக்கு வந்து பொது சுகாதார கட்டமைப்பு மற்ற மாநிலங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டோடது பெஸ்ட். ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்டர்டுக்கே அது இன்னும் இருக்கா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம அதை பேச வேண்டிய இடத்துக்கும் நகர்ந்திருக்கும். தமிழ்நாட்டினுடைய அரசு மருத்துவமனைகளில் பெரும்பான்மையான மருத்துவர்கள் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றது வந்து மருந்து தட்டுப்பாடு இருக்கு. அதை ஒத்துக்கோங்க. முதல்ல நீங்க சென்னையில் ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லையும் வந்து ஏதோ ஒரு மருந்து வந்து தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்றதுக்கும் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த கூடுதல் தொகை பயன்படுதா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் இங்க பேசியிருக்கிறது வந்து பொதுவாகவே வந்து திமுக ஆட்சி ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த மகளிர் உரிமை குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை 1000 ரூபாய். இது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இதை செயல்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப இந்த இடத்துல வந்து எப்பவுமே திமுக ஆட்சி கட்டமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படிங்கிறது. திமுக ஆட்சியினுடைய முதல் பட்ஜெட், அவங்க இடைக்கால பட்ஜெட் 2021 ஆகஸ்ட்ல தாக்கல் பண்ணதுலேயே வந்து அதை 2 இதாக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து நகர்ப்புற மேம்பாட்டுக்கு வந்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், கிராமப்புற மேம்பாட்டுக்கு வந்து ஏற்கனவே இருந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை வந்து நாங்கள் உயிர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த விஷயத்துலையும் இந்த பட்ஜெட்லையும் வந்து நகர்ப்புற மேம்பாட்டுக்கு நிறைய முக்கியமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு சென்னையை மையப்படுத்தி. முதல்ல வந்து அவங்க சென்னையில் இருந்தால் தொடங்குறாங்க. அதில் முக்கியமான திட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து சென்னையினுடைய நீர்நிலைகளை மீட்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அடையாறு கூவம் அந்த 2 நதிகளையும் வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிறது 1500 கோடி ரூபாய் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க. 70களில் இருந்தே செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு திட்டம். இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை அதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அதை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது மக்களுடைய சென்னை வந்து முழுக்க ஒரு நீர்நிலை பகுதி. நீங்கள் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் இந்த ஏரியா எல்லாமே வந்து பெரிய லெவலில் நீர்நிலை பகுதிகளாக இருந்தது. சென்னை அதனுடைய நவீன கட்டுமானம் அதுவாக கட்டிச்சின்னு தான் சொல்ல முடியும். இப்போ அண்ணா நகர் மாதிரியான ஒரு திட்டமிட்ட வடிவமைப்பு வந்து சென்னைக்கு இருந்திருக்கானா இப்போ இருக்கிற சென்னைக்கு அது இல்லை. பெரிய லெவலில் குடியிருப்பு பகுதிகள், தொழிற்பேட்டைகள், அதிலிருந்து வெளியாகிற கழிவுகள்னு கூவம் நதி எந்த அளவுக்கு உருப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கூவம் நதியை புனரமைக்கிறது, சீரமைக்கிறதுக்கான திட்டங்கள் திரும்ப அவங்க செயல்படுத்துகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் இந்த நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதே தவிர திட்டம் செயல்பாட்டுக்கு வந்ததா தெரியல. ஒவ்வொரு இடங்கள்லையுமே அடையாறு நாங்கள் கூவம் நதியை சுத்தம் பண்ண போகிறோம், இல்லை இந்த இணைப்பகுதிகளில் இருக்கிற நீர்நிலையை சரி பண்ண போகிறோங்கும் போது வெளிநாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் பார்க்கிற போது ஒரு நீர்நிலைக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பு இந்த திட்டங்களை செயல்படுத்துறது மூலமாக சென்னைக்கு கிடைச்சிருக்கா அப்படி எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறாங்க, எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுதுங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஜெயிலானி, இல்லை இந்த திட்டம் வந்து ஏற்கனவே 2 முறை வந்து செயல்படுத்தப்பட்ட திட்டம். 70களில் ஒரு முறையும் 2006 to 2011 அந்த திமுக ஆட்சியிலையும் வந்து செயல்படுத்தி படகு சவாரி விட்டு அமைச்சர்கள் அதில் ஏறி பயணிச்செல்லாம் காட்டினாங்க. இந்த பாருங்க நாங்கள் கூவத்தை சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் என்னன்னா சென்னையினுடைய அந்த கழிவு நீர் அந்த சங்கிலி வந்து இன்னும் நம்ம அதை ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரல. ஒருவேளை வந்து நம்ம கூவத்தையும் அடையாரையும் வந்து கழிவு நீர் அங்கே விடலை அப்படின்னா சென்னை நாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இன்னும் வந்து நம்முடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இந்த விஷயத்தில் இருக்கு. இந்த அடையாறு குறைந்தபட்ச கூவம் நதி மேம்பாட்டு சீரமைப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படுத்த போகிறது அப்படிங்கிறதுல இன்னும் கிளாரிட்டி தேவை. இதை ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப இதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நாமும் கண்ணதாசன் ஒரு பாரதிதாசன் தான் நினைக்கிறேன். பாரதிதாசன் வந்து பச்சைப்பு முதலியாரும் பாரதிதாசனும் கூவம் நதியில் படகு எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. திமுக ஆட்சி இருப்பதற்குள்ளாகவே கூவம் நதி சுத்தம் செய்யப்பட்டு அந்த நதியில ஜெயலலிதாவும் படகு எடுத்து போகணுங்கிறது நம்மளுடைய ஒரு விஷயத்தையும் அவங்க சேர்த்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா அடையாறினுடைய நடக்கும்ல, நீங்க நம்பிக்கை தெரிவிக்கல. அவங்க அதுக்கான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த அடையாறினுடைய கரைப்பகுதிகளில் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்களையும் உருவாக்குவோம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யப்பட்ட கழிவுநீர் அதுல வரும், நாங்க சுத்தம் பண்ணிட்டே இருப்போங்கிற மாதிரியா? ஆமா, கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் வந்து அமைக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முந்தைய திட்டங்கள்ல வந்து அந்த விஷயம் இல்லை. சோ வந்து இந்த முறையாவது அடையாரையும் கூவத்தையும் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற திமுக அரசினுடைய அந்த நோக்கம்
நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு நேரலை கண்டிப்பாக பண்ணுவோம். அது சுத்தம் பண்ண பிறகு அந்த அடையாறு ஆற்றுல நம்ம ஒரு போட்டை வாடகைக்கு எடுத்து நம்ம கண்டிப்பாக போகும்போது இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அதே மாதிரி வந்து ஒரு இப்போ நகர்ப்புற மேம்பாடு அப்படின்னா சென்னை மட்டும் கிடையாது. சென்னையை தவிர்த்த மற்ற நகரங்களுக்கும் வந்து அரசு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி வந்து நீங்கள் வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிறது வந்து திமுக அதனுடைய ஆரம்பகால முழக்கமாக எடுத்துச்சோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு யோசிக்கப்படுகிற எல்லா திட்டங்களுமே வந்து சென்னை சென்ட்ரிக்காவே இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து ரொம்ப நாளாவே உண்டு. 2021 அப்புறம் அது ரொம்ப அதிகமாச்சு. அதுக்கான காரணம் வந்து சென்னைக்கு அடுத்து தமிழ்நாட்டினுடைய பெரிய நகரம் தொழில் ரீதியாக பார்த்தோம்னா கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் வந்து முற்றிலுமாக திமுகவை கைவிட்ட ஒரு நேரத்தில் வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து வானதி ஸ்ரீனிவாசன் மாதிரியான எம்எல்ஏக்கள் அந்த விஷயத்தை எழுப்புனாங்க. சென்னையை தான் வந்து திமுக அரசு பார்க்குது, கோவையை பார்க்கல அப்படின்னு. அந்த பேச்சுக்கு பதில் சொல்ற விதமாவோ என்னவோ கடந்த 2 பட்ஜெட்லயுமே கோயம்புத்தூருக்கு அளவுக்கு அதிகமான திட்டங்கள் கொடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை திமுக நீங்க கவலைப்படுற அளவுக்கு கோவைக்கு அதிகமான திட்டங்கள்லாம் போகல. பொதுவா நீங்க சென்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மற்ற நகரங்களை கொடுக்கலங்கிறது நகரத்தை நீங்க நிர்மாணிக்க முடியாது. நான் நாளையில இருந்து கிருஷ்ணகிரியை வந்து சென்னை மாதிரி மாத்துறேன்னு சொல்ல முடியாது. அங்க இருக்கிற இயல்பான வசதிகள், அங்க இருக்கிற கட்டமைப்பு, அங்க இருக்கிற மக்கள், அவங்களோட பொருளாதாரம், அவங்களோட கல்வி, அங்க என்ன செய்ய முடியும் ஜியோகிராபிக்கலான நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி கோவைக்கு ரொம்ப ஸ்பெஷலா செம்மொழி பூங்கா அறிவிச்சிருக்காங்க, கோவை மெட்ரோ அறிவிச்சிருக்காங்க. நீங்க இன்னும் என்ன வேணும்? மதுரைக்கு மெட்ரோ வாங்கும்போது மதுரைக்காரர்களே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன் இங்க இறங்கினா அங்க முடிஞ்சு போயிருமே, எதுக்கு மெட்ரோ அப்படின்னு. ஆனா 2ஆம் நிலை நகரங்களை மேம்படுத்துதல் அல்லது கட்டமைப்பை உருவாக்குதல் அப்படிங்கிற புள்ளியில இந்த தமிழ்நாட்டில் சென்னை தவிர்த்த மற்ற நகரங்களுக்கான இந்த கட்டமைப்பு வசதிகள் போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் இது எப்போ நடைமுறைக்கு வருங்கிறது தெரியல. எல்லா மதுரை அண்ட் கோவை 2 மெட்ரோவுக்குமே ஆரம்ப கட்ட பணிகளுக்கான நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அது எப்போ நடைமுறைக்கு வரும்னு தெரியல. இங்கே கோடம்பாக்கம், பூந்தமல்லி, சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மெட்ரோ பணிகளில் 2025 டிசம்பருக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆக்டிவ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்ததுன்னா சென்னையோட போக்குவரத்து நெரிசல் பெரிய லெவலில் குறையும். சென்னைக்கே போதுமான விஷயங்கள் செய்யலைங்கிறதுனால சென்னை தாண்டிய 2ஆம் நிலை நகரங்களுக்கான வளர்ச்சியை வந்து அரசு கவனிக்கிறாங்க. அதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல போதுமான அளவுக்கு இந்த நிதியில இருக்கையில் அது இடம் பெற்றிருக்கு. இந்த 2ஆம் நிலை நகரங்கள் தாண்டி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கும் வந்து அவங்களுடைய பார்வை போயிருக்கும். நான் முக்கியமாக வந்து ஒசூர் பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருக்கிற ஒரு முக்கியமான நகரம், சமீபத்தில் மாநகராட்சியாக்கப்பட்ட நகரம். இங்கே இருக்கிற சிஎம்டிஏ மாதிரி வந்து ஒரு மசோதா வந்து ஆளுநர்கிட்ட இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. சிஎம்டிஏ மாதிரி ஒரு சில மாநகராட்சிகளுக்கு பெருநகர வளர்ச்சி குழுமம் அமைக்கிறதுக்கான ஒரு மசோதா ஆளுநர்னு கையெழுத்து போடாமல் வச்சிருக்காரு. அதில் ஒரு நகரம் வந்து ஒசூர். இந்த இதுலேயும் வந்து ஒசூருக்கு வந்து தொழில்நுட்ப நகரம் அங்கே வந்து அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு எல்லை பகுதியாக இருக்கிற ஒரு நகரம் வந்து இந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள் அங்கே போகிறது எந்த அளவுக்கு வளர்ச்சியை பெருக்கும்? ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா உத்தரப்பிரதேச டெல்லி எல்லையில் இருக்கிற நொய்டாவை சொல்லலாம். பல தொழிற்சாலைகள் வந்து அங்கே குமிஞ்சிருக்கும். ஏன்னா அக்சசிபிள் வந்து ரொம்ப ஈஸி. அவங்களால வந்து டெல்லியும் அக்சஸ் பண்ண முடியும், இங்கே உத்தரப்பிரதேசம் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால நொய்டா மாதிரியான ஒரு பெருநகரமாக ஒசூர் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, இந்த ஒசூர் வளர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. நாம எம்எம் அப்துல்லா நினைக்கிறேன், அவர் ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒசூர்ல ஒரு விமான நிலையம் வந்ததுன்னா அது பெங்களூரை அடுத்து பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு விமான நிலையமா இருக்கும். தமிழ்நாட்டில் பொதுவாக தொழில் நகரங்கள்னு சொல்லும்போது நம்ம கோவை, திருப்பூரை திரும்ப மென்ஷன் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் ஒசூருக்கு அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ அங்கே தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றுக்கான வாய்ப்பு போட்டிருக்காங்க. செங்கல்பட்டில் அறிவிச்சிருக்காங்க ஒரு மினி டைடல் பார்க், செங்கல்பட்டில் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த அறிவிப்பு நடைமுறை வரும்போது நீங்க ஒரு டைட்டில் பார்க்க நீங்க உருவாக்கிடலாம். ஆனா அதுக்கான அந்த நிறுவனங்களை இங்க அழைக்கிறது, அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்கிறது, அவங்களோட எம்ஐயு சைன் பண்றது, இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு துரிதமா இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா தொழில் ரீதியா ஒசூருக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு இருக்கு. சென்னை தவிர்த்த மற்ற நகரங்கள் பட்டியலில் நீங்க சொல்லும் போது அது கோவை, மதுரை ஆர்டர்ல தான் வருது. ஒசூரை தமிழ்நாடு அரசு கவனிக்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்து என்ன செய்யறாங்கிறத பார்க்கலாம். நீங்க வந்து இந்த டைட்டில் பார்க் அமைச்சிடலாம், நிறுவனங்களை கொண்டு வர்றதுல இருக்கிற சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னதுனால வந்து எனக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்லாம் வந்து ஞாபகம் வருது. நிறைய நகரங்களில் வந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு அது என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிற நிலைமையில வந்து புதிய சிப்காட்டுக்கான அறிவிப்பும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. கடலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், விருதுநகர்ல வந்து சிப்காட் வளாகங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்முடைய அந்த எஸ்இசெட்டே வந்து பெரிய அளவில் லேகிங்காக இருக்கும்போது இந்த புது சிப்காட் அறிவிப்புகள் பெரிய அளவில் கை கொடுக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்தியாவினுடைய ஏற்றுமதி கொள்கையை பொறுத்து நீங்கள் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏன் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வேணுங்கிறத அடிக்கோடிட்டு வற்புறுத்தி சிறப்பு பொருளாதார மண்டலங்களை கொண்டு வந்தவர் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலிமாறன். அவர் தான் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எப்படி சீனாவோட 2ஆம் 3ஆம் நிலை நகரங்களை வலுப்படுத்துச்சு அப்படின்னு இப்போ அறிவிச்சு இந்த
இந்த இந்த இந்த சிக்கல் என்னன்னா, நீங்க சிப்காட் அமைச்சிடலாம், அதுக்கு பிறகு அங்க இருக்கிற தொழில் முனைவோர்களை ஈர்க்கிறதோ, பணியாளர்களை ஸ்கில்டு லேபர்ஸை ரெடி பண்றதோ, அதன் மூலமா ஏற்றுமதியை உருவாக்குறதோ ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு முன்னாடி தமிழக அரசு ஆட்சிக்கு வந்த 2021 ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிற பொருளை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு நபர் ஒரு சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்டுக்கான ஒரு தொழிற்கொள்கையை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் அது நடந்துச்சு. இப்போ புதுக்கோட்டையில, மற்ற ஏரியாங்களில் விவசாயம், புதுக்கோட்டையில் வந்து விமான உதிரி பாகங்கள் நினைக்கிறேன், ஏதோ ஒரு தொழிற்சாலைகள்லாம் கொண்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவற்றை இந்த சிப்காட்டோடு இணைக்கிறதுக்கான பணி இருக்கா அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்ல மென்ஷன் பண்ணப்படல. இந்த பட்ஜெட்ல அறிவிப்புகளை தாண்டி இந்த அறிவிப்புகளை எப்படி தமிழ்நாடு அரசு செயல்படுத்த போகுது அப்படிங்கிறது, இன்னைக்கு பட்ஜெட் பார்க்குற ஆட்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிடிஎஃப் தெரியும் ஜெயலானி, இந்த பிடிஎஃப் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே அறிவிப்பு, வெறும் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை தாண்டி நீங்கள் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, இந்த எக்ஸிகியூஷன் பார்ட்ல தான் தமிழ்நாடு அரசு தனது முத்திரையை பதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த எக்ஸிகியூஷன்ல தோல்வி அடைஞ்சுதான் இதுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் நின்றுருக்கு. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிகியூஷனை தமிழ்நாடு அரசு இந்த சிப்காட் மாதிரியான சிப்காட் அமைக்கிறதுங்கிறது வந்து உடனடியாக அமைக்க முடியாது. நீங்கள் நிலம் கையகப்படுத்துதலிருந்து இட்ஸ் பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸை எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிப்பதும், அது முடிச்சு கைக்கு வரும்போது தான் நம்ம தொழில் சார்ந்த விஷயங்களில் கருத்து சொல்ல முடியும். அடுத்தடுத்த அமைச்சகங்கள் இதை எப்படி செயல்படுத்த போறோங்கிறதுக்கு தனித்தனியாக அறிவிப்பு வெளியிடணுங்கிறத கூட நம்ம கேட்கலாம். இந்த எக்ஸிகியூஷனில் தான் எனக்கு இன்னொரு விஷயம் பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிற, படிக்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல திட்டமாக தெரியுது, நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்ற ஒரு திட்டம் வந்து சமச்சீர் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே வந்து எப்படி வந்து நீங்கள் மறுபடியும் வந்து நான் அந்த உதாரணத்துக்கு தான் போகிறேன், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது மாதிரி தமிழ்நாடு வந்து முழுமையாக வளர்ந்துருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. மண்டலமாக தான் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. சென்னை வளர்ந்துருக்கு, கோயம்புத்தூர் வளர்ந்துருக்கு. ஆனால் நீங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, அரியலூர் இந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே அந்த வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கான ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா சமச்சீர் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 50 வட்டாரங்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம். 50 வட்டாரங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் 5 கோடி செலவுல வந்து வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பா மலைப்பகுதிகள் மாதிரியான வளர்ச்சி குறைவான பகுதிகள் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஐடென்டிஃபை பண்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் இப்போ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 2ஆம் நிலை நகரங்கள் மாதிரி நீங்கள் தமிழ்நாடு 3ஆக பிரிச்சுக்கலாம் ஜெயலலிதா. ரொம்ப எளிமையாக பிரிக்கலாம். வளர்ந்த மாவட்டங்கள், வளர்ந்து கொண்டிருக்கிற மாவட்டங்கள், வளர வேண்டிய மாவட்டங்கள். இந்த 3வது கேட்டகரியில் இருக்கிற மாவட்டங்களில் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் அவங்களை நீங்கள் கவனிக்காமல் விட முடியாது. அவங்களுக்கான மாற்று தொழில்முறைகளை நீங்கள் உருவாக்கி தான் வேணும். சமச்சீர் வளர்ச்சிங்கிறது வந்து பேலன்ஸ் பண்ணுறது, அந்த நகரங்களை கவனிக்கிறது, அந்த நகரங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது, அந்த வாய்ப்புகளோட மேலாண்மைகளை வந்து உறுதி செய்கிறது. இதுதான் அவங்களால இப்போதைக்கு செய்ய முடியும். இந்த முறை எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்ட விஷயங்களில் ஒன்று வந்து மருத்துவம் பேசிட்டோம் இல்லையா, அறநிலையத்துறை. இந்து சமய அறநிலையத்துறை வந்து இந்த முறை நிறைய கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு, 4236 கோடி மதிப்பிலான நிலங்களை அவங்க மீட்டிருக்காங்க. இந்த அறநிலையத்துறை சார்பாகத்தான் நிறைய நிலங்கள் மீட்கப்பட்டது மட்டுமில்லாமல் அறநிலையத்துறைக்கு சொந்தமாக நிறைய பள்ளி கல்லூரிகள் தீர்மானிக்கப்பட்டன. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. இந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனையும் கூட. இதுவரை இயங்கி வந்த ஆதி திராவிடர்களுக்கான நலப்பள்ளிகள், பழங்குடியினருக்கான நலப்பள்ளிகள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான நலப்பள்ளிகள், வனத்துறைக்கு சொந்தமானது, இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது, இந்த கோயில்களை எல்லாம் பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு குடையின் கீழே கொண்டு வர்றதுங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை வெளியிடும் போது 2 விதமான கோணங்களை பார்க்க வேண்டியிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனும் MP KS ரவிக்குமாரும் ஜாதிய அடிப்படையில் பள்ளிகளை தீர்மானிக்கிறது, அந்த பேரை நீக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதற்கு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ஆதிதிராவிடர் நலப்பள்ளிங்கிறது கல்வி எட்டப்படாத ஆதிதிராவிட மாணவர்களுக்கு அவங்க மட்டுமாவது பிரத்யேகமாக படிக்கணும், அவங்க மேலே கவனம் செலுத்தணும், அவங்க உயர்கல்வி ஆரம்ப கல்வியை முடிச்சு உயர்கல்விக்கு போகணுங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ இவையெல்லாம் சாதிய அடிப்படையிலான பள்ளிகளா பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி இவற்றை பள்ளிக்கல்வித்துறையின் கீழே கொண்டு வரும்போது நேரடியா இதனோட அப்ஜெக்டிவ் பெரிய அளவில் பாதிக்கப்படாதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஆதி திராவிடர் நலப்பள்ளிங்கிற பேரை மாத்திட்டு சென்னை பள்ளின்னு வச்சு பள்ளிக்கல்வித்துறையோட சேர்க்கிறதுங்கிறது எந்த வகையில் ஆதி திராவிட மாணவர்களுக்கு நலன் பயக்கும்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்களுடைய சந்தேகம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, ஆதி திராவிட நலப்பள்ளியுடைய பேரை மாத்திட்டு ஆதி திராவிட மாணவர்களுக்கு மட்டுமானதா இருக்க போதா இல்ல பொதுப்பள்ளி மாத்த போறாங்களா அப்படிங்கிற கேள்விதான் உங்களுடைய. இல்ல, பட்ஜெட்ல எந்த இடத்துலயுமே பெயரை மாற்றுகிறது தமிழ்நாடு அரசு துறைகளை தான் மாத்துறாங்க வார்த்தை இல்ல. இப்ப வரைக்கும் SC/ST அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வர்ற பள்ளிகளை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையோட இணைக்கிறதுங்கிறது டிபார்ட்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செய்யப்படுற மாற்றம்.
ஆனால் இந்த பேரை மாற்ற போகிறாங்களா, அது ஒரு அப்ஜெக்டிவ் மாறப்போதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் திருமாவளவன் அவர்கள் வரவேற்றிருப்பதை பார்த்தால் இவை அனைத்தையும் அரசு பள்ளிகள்ங்கிற ஒரு குடையின் கீழே தான் மாற்ற போறாங்கன்னா இது ஒரு அப்ஜெக்டிவ் எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறதுல ஒரு இந்த இடத்துல தான் இன்னொரு அறிவிப்பும் இருந்தது. ஆதி திராவிடர்களுக்கான துணை திட்டங்கள் சரியா செயல்படுத்தப்படுதா அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு தனி சட்டத்தை ஏற்ற ஐடியாவும் வந்து அரசுக்கு இருக்கு. அடுத்த கூட்டத்தொடரில் அதை கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்தேகங்கள் வந்து ஆக்சுவலா அரசு விளக்க வேண்டிய விஷயம். பள்ளிக்கல்வித்துறையினுடைய மானிய கோரிக்கை இருக்கு. அதே மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூக மக்களுக்கு அந்த துறைக்கான மானிய கோரிக்கையும் ஆதிராவிட நலத்துறைக்கான மானிய கோரிக்கையும் இருக்கு. ஒருவேளை வந்து மானிய கோரிக்கையில வந்து தொடர்பான விளக்கங்கள் தரப்படலாம். ஏன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து நீங்க பெரிய பெரிய திட்டங்களை முன்னெடுக்கும் போது இந்த திட்டங்களை ஆதிராவிட நலத்துறை நிதியிலிருந்து எடுத்து மாத்திருக்காங்க. ஆதிராவிட மக்களுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டிய நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் இதற்கு முந்தைய ஆட்சிகள் மேலேயும் இருந்தது. இந்த முறை தொடர்ச்சியா பல கட்சிகள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆதி திராவிட நலத்துறையின் கீழே இருக்கிற செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் அதற்கான நிதி வேற எங்கேயும் ஒதுக்கப்படாம அவங்களுக்கு மட்டுமே செயல்படுத்தப்படுறதை உறுதி செய்யறதுக்கு ஒரு தனி சட்டம் கேட்டிருந்தாங்க. அதை அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வரதை தமிழக அரசு இப்ப அறிவிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆக்ட் ஒரு பக்கம் ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எந்த ஃபண்டும் மிஸ்யூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு தனி சட்டம், இன்னொரு பக்கம் ஆதி திராவிட ஸ்கூலையே வந்து பள்ளிக்கல்வித்துறையோட இணைக்கிறது. இந்த ரெண்டு முரண்பாடுகள் சந்தேகங்களா இருக்கு. அரசு இதுக்கு பதில் சொல்ல இந்த இடத்துல இன்னொன்று நடக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஆதி திராவிட நலத்துறை கீழே இருந்த பள்ளியை கொண்டு வந்து பள்ளிக்கல்வித்துறையில் இணைச்சிட்டாங்கன்னா இப்போ திருப்பி வந்து அது பழைய இடத்துக்கு போகும் இல்லையா? ஆதி திராவிட நலத்துறைக்கான நிதி வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு திருப்பி விடப்படுறதுக்கான வாய்ப்பும் இங்கே இருக்கு. ஸோ வந்து இது ஒரு இன்னும் சிக்கலுக்குள்ள போய் சேர்ந்திருக்கு இந்த விஷயம். ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுகளோட சேர்த்து இன்னும் சிக்கல்ல கொண்டு போய் இதை சேர்த்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம முக்கியமா பேச வேண்டிய இடத்துக்கு வந்துடும். மகளிர் உரிமை தொகைக்கு மகளிர் உரிமை தொகையில என்ன சொல்லியிருக்காங்க? மகளிர் உரிமை தொகை வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா தமிழ்நாடு மக்களுடைய குரலா எல்லா எதிர்கட்சிகளும் ஒரே குரல்ல கேட்ட ஒரு திட்டம். அந்த திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. ஆனா அந்த திட்டம் சொன்ன மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வீட்டுக்கு வீடு பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் அனைவருக்கும் மாதம் உரிமை, குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறத தேர்தல் வாக்குறுதியா திமுக அறிவிச்சிருந்தாங்க. இந்த முறை பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் தனது பேச்சுல ஒரு லைனை குறிப்பிடுறாரு. அது ஒரு டிஸ்க்ளைமர் கூட சொல்லலாம். அது பார்க்கலாம். சமூகத்தின் சரிபாதியான பெண் இனத்தை சரிநிகர் சமமாக உயர்த்த திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிற திராவிட மாடல் அரசு கல்வியில், நிர்வாகத்தில், அதிகாரமிக்க பொறுப்புகளில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் பெண்களை உயர்த்தும் திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் போதெல்லாம் தீட்டி செயல்படுத்தி வருகிறோம். மகளிருக்கு சொத்துரிமை, உள்ளாட்சி அமைப்புகளில் தனி இடஒதுக்கீடும் அளித்தது முதல் இன்று அவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் வழங்கியது வரை மகளிர் நலன் காத்து அவர்களது உரிமைகளை நிலைநாட்டுவதில் எப்போதும் மக்களுடன் செயல்பட்டு வருகிறோம். அந்த வரிசையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற இலக்கணப்படி செயல்பட்டு வருபவர்கள் மட்டுமல்ல, சொல்லாத நலப்பல திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என்பதை மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் அறிவீர்கள், நீங்களும் அறிவீர்கள். மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண், நான் முதல்வன் போன்றவை தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாதவை. இத்தகைய புதுமையான திட்டங்களை செயல்படுத்தி உள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் என்ற இந்த வாக்குறுதியையும் உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அதன் மகளிர் உரிமை தொகை என்றதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். பாக்கியெல்லாம் ஒன்றிய அரசால் பெருமளவில் உயர்த்தப்பட்டுள்ள சமையல் எரிவாயு விலைவாசி உயர்வால் அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்பது அவர்களது அன்றாட வாழ்க்கைக்கு பெரும் உதவியாக இருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 100 ஆண்டான இந்த ஆண்டில்
திராவிட இயக்க மாதம் என சொல்லத்தக்க செப்டம்பர் மாதத்தில் தாய் தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் பெருமகன் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் முதல் இத்திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் மகளிர் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் வகுப்பட்டு விரைவில் வெளியிடப்படும். தமிழ்நாட்டு மகளிரின் சமூக பொருளாதார வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் கூடிய இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 7000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர்களே, பார்ட் பி ஃபைனான்சஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்டை சென்ற ஆண்டு போல் நான் ஆங்கிலேயத்தில் சுமார் 15 பத்தி படிக்க அனுமதி கோருகிறேன். Honorable Speaker, having highlighted குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை, இந்த இந்த அறிவிப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த அறிவிப்புக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஜெயலானி. தமிழ்நாடு சில விஷயங்களை எப்படி அழைக்குது அப்படிங்கிறது. முதல்ல வந்து இது இலவச கல்வி இல்லை, இது வந்து ஒரு விலையில்லா கல்வி. அது வந்து இலவச பயணம் கிடையாது, அது விலையில்லாத பயணம், ஓசி பயணம் கிடையாது. இந்த வகையில் இது வந்து சலுகை தொகை கிடையாது, இது வந்து உரிமை தொகை. அடிப்படையில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னாடி அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. விலை, சலுகை, இலவசம் இந்த வார்த்தைகளை தள்ளி வச்சுட்டு குறைந்தபட்சமாக கல்வி, விலை இல்லாமல் உரிமைங்கிற வார்த்தைகளை தமிழ்நாடு அரசு பயன்படுத்தி இருக்கிற இந்த டேக் ரொம்ப முக்கியமான ஒரு டேக். இது வரைக்குமான வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது சும்மா இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க, வீட்டோட இருக்காங்க, இந்த மாதிரியான ஹோம் மேக்கர் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. இல்லை, ஒரு கூட்டு உழைப்பில் அது ஒரு முக்கியமான அங்கம், அதை இந்த அரசு அங்கீகரிக்கிறது. அதனால குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறத உரிமை தொகையாக வழங்குறோன்னு தேர்தல் அறிவிக்கையில் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எஸ், நீங்கள் தொடரலாம். முதல்ல வந்து இந்த விஷயத்தை அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லலை. தேர்தல் அறிக்கை வந்து 2 புக்கு போட்டிருந்தாங்க, 2 புக்லையுமே இது இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் திமுக ஒரு மாநாடாக அறிவிக்கப்பட்டு பொதுக்கூட்டமாக மாற்றப்பட்ட ஒன்றில் வந்து ஸ்டாலின் அவருடைய கனவு திட்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு 7 திட்டங்களை அறிவிச்சார். இது வந்து 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டம். அதில் ஒன்று தான் இது. தேர்தல் அறிக்கையில் சொல்லலை, தேர்தல் அறிக்கையில் இதை சொல்லலை. இது வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டம் ஆக்சுவலாக இது. ஆனால் இது தேர்தலில் வந்து பிரச்சாரத்தில் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டதுனால இது தேர்தல் வாக்குறுதியாகவே கன்சிடர் பண்ணப்பட்டுருச்சு. பிடிஆர் கூட ஒரு விஷயத்தில் நீங்க நிறைவேற்றலன்னா சொல்லிக்கலாம், நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லலையே, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாத விஷயம், சொல்லப்படாத விஷயம். அது வந்து ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படல. அந்த விஷயம் வந்து இதுல ஒன்று இருக்குது. உங்க தொலைநோக்கு திட்டம் தான் இதை அறிவிச்சிருந்தாங்க. அதுல அறிவிச்சப்பவே ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உணவுப் பொருட்கள் வாங்குற எல்லா ரேஷன் அட்டைதாரர்களும் இதனால பலனடைவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து கொஞ்சம் சில விளக்கங்கள் தேவைப்படுது. இன்னைக்குமே வந்து சமூக நலத்துறை அமைச்சர் வந்து சில கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. யார் யார் வருவாங்க அப்படின்னா, அரசு ஊழியர்கள் வரமாட்டாங்க, வருமான வரி செலுத்துகிற பெண்கள் வந்து இதில் வரமாட்டாங்க. தட் மீன்ஸ் வந்து ஒரு 40,000 மாதம் சம்பளம் வாங்குற பெண்களுக்கு வந்து இது வராது. மற்றபடி வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற அல்லது நகரங்கள்லேயே வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், நடுத்தர மக்களுக்கே கூட வந்து இந்த விஷயங்கள் கிடைச்சிரும். அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிற பெண்கள் வந்து இப்போ ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு கார்மெண்ட்ஸில் வேலை பார்க்குறவங்க, ஒரு தையல் வேலை பார்க்குறவங்க, அந்த பெண்களுக்கெல்லாம் இந்த தொகை போய் சேரும் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் வந்து இது விமர்சனங்களையும் தேடி கொடுத்துருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லாருக்கும் தானே சொன்னீங்க, பெண்ணு வந்து அந்தர்பிலிட்டி அடிங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை வந்து இன்னொரு விஷயம் அரியர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி வந்து ஒரு கம்பெனியில் அப்ரைசல் போடும்போது முந்தின மாதத்துக்கான பணத்தையும் சேர்த்து அரியர்ஸாக கொடுப்பீங்களோ, இந்த 26 மாதத்துக்கானதையும் சேர்த்து வந்து நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. இல்லை, அடிப்படையில் குடும்ப தலைவிகளுக்கான மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை திமுகவோட தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படவில்லை அப்படிங்கிற தகவலை ஜெயலானி பதிவு பண்ணியிருக்காரு. 10 ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசினுடைய கனவு திட்டத்தில் ஒரு விஷயமா இருந்ததை இப்போ தொடங்கியிருக்காங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுங்கிறத சரியான ஒன்று. ஆனால் முதலமைச்சராக இருந்தவருங்கிற முறையிலையும் அமைச்சராக இருந்தவருங்கிற முறையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லா திட்டங்களும் டார்கெட்டட் ஆடியன்ஸை நோக்கி தான். யார் பயனாளரோ, யாருக்கு தேவையோ அதன் அடிப்படையில் தான். நீங்கள் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, முதியோர் பென்ஷன் திட்டமாக இருந்தாலும் சரி, கணவனை இழந்த கைம்பெண்களுக்கான திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா திட்டங்களையும்
உரிய தகுதியான பயனாளர்களை தேர்ந்தெடுக்க கொடுக்கறதுங்கிறது தான் முக்கியமான ஒன்று. யூஸ்வலி யூனிவர்சல்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இப்போ ரேஷன் கார்டை எடுத்துக்கிட்டா கூட ரேஷன் கார்டுலேயே சர்க்கரை கார்டு, அரிசிக்கான கார்டு, மண்ணெண்ணெய்க்கான கார்டுன்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கேயும் தகுதிக்குள்ள சப் கிளாஸஸ் இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த 7,000 கோடி உரிமை தொகைக்கு போதுமானதான்னு கேட்டால் இல்லை. இந்த 7,000 கோடி முதல் கட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு பிறகு பயனாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், எங்கே நாங்கள் லிஸ்ட் வைக்க போகிறோம், என்ன செக்லிஸ்ட் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நிதித்துறை செயலாளர் பின்னர் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. இப்போ பெரும்பாலும் இது யாரை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, கணவன் விட்டுட்டு போன பிறகு தனியாக இருக்கிற குடும்ப தலைவிகளை பெரிய லெவலில் இது முதல் வரிசையில் அதை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, பொருளாதார ரீதியாகவே மாத வருமானம், ஆண்டு வருமானம் ஒரு செக்லிஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு ஊழியர்களோ வருமான வரி கட்டுறவங்களோ இதுக்குள்ளே ஆப்வியஸாக வரமாட்டாங்க. தொழில் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறதுல தனது கம்பெனியை ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணவங்க, இந்த மாதிரியான நபர்களுக்கு இது தாராளமாக உள்ள வரும். நீங்கள் இந்த திட்டத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, அண்மையில் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்தியாவிலேயே பெண் தொழில் முனைவோர்கள் அதிகம் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு. அப்போது படிக்கிறது ஒரு பாகம், படித்து தரமான வேலைக்கு போகிறது ஒன்று, சுயமான பொருளாதார முன்னேற்றத்தில் நிற்கிறது ஒரு வகை, தொழில் செய்கிறது ஒரு வகை. ஸோ எல்லா வகையிலும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த உரிமை தொகை திட்டம்ங்கிறது மட்டும் தனித்த திட்டம் கிடையாது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படுகிற நிதியை மற்ற எல்லா ஆண்டுகளை விடவும் அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு நீங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கு நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்படி சொல்லலாம், நம்ம ஓப்பனாகவே சொல்லலாம். ஜெயலலிதா பாணியில் பெண் வாக்காளர்களுக்கு நேரடியாக அவங்கள போய் டச் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அவங்க ஒரு மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுயமாக நிற்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு ஒரு அரசு எப்படி சப்போர்ட் பண்ணுது, அந்த புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி. இந்த மகளிர் சுய உதவிக்குழுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி, அதற்கு பிறகு இந்த பெண் மேற்படிவு படிக்கிற மாணவிகளுக்கான உரிமை தொகை, இப்போ இந்த குடும்ப தலைவிகளுக்கான, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டை நோக்கி இந்த பட்ஜெட் நகர்த்துது அப்படின்னே சொல்லலாம். இதுல சிக்கல்கள் நினைக்கல. இந்த பட்ஜெட் நகர்த்துது அப்படிங்கிறத தாண்டி திமுக ஆட்சி ஒட்டுமொத்தமாக வந்து விமன் சென்ட்ரிக்காவே நகருது அப்படிங்கிறது கூட சொல்லலாம். காலையிலேருந்து சமூக வலைதளங்களை பார்த்தோன்னா அவ்வளோ மீம்ஸ் இருக்கு. நாங்களாம் என்ன பாவமோ எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற முக்கியமான சிக்கல், நீங்கள் வந்து சில கேட்டகரி வந்து சொன்னீங்க. விதவைகளுக்கான உதவித்தொகை வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, முதியோர் உதவித்தொகை எல்லாருக்கும் கொடுக்கல. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் போய் சேருமா, இந்த உரிமை தொகை வந்து கைம்பெண்களுக்கு போய் சேருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. அதுவும் இப்போ ஒரு 45 வயது பெண்மணி இருக்காங்க. இந்த 45 வயது பெண்மணி கணவனை இழந்துட்டாங்க. கணவனை இழந்த கைம்பெண்களுக்கான திட்டத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த உரிமை தொகை கிடைக்குமா? ஆமா, கிடைக்குமா? ஓகே. அதே மாதிரி 2 வேற அரசு திட்டங்கள்ல பலன் பெற ஒரு குடும்ப தலைவிக்கு இந்த தொகை சேர்றதுக்கான வாய்ப்பு, இந்த சந்தேகங்கள் எல்லாம். அதே மாதிரி முதியோர் உதவி தொகை வாங்குறவங்களுக்கு இந்த உரிமை தொகை கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகங்களும் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து அரசு தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இந்த உரிமை தொகை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயத்தை பேசுனால எனக்கு வேற ஒன்று ஞாபகம் வருது. அவர் வருவாய் பற்றாக்குறை தொடர்பாகவும் வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். 2 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, வரியை கூட்டியிருக்காங்க, வரி வருவாய் அதிகமாக இருக்குது, இப்போவும் வந்து நாங்கள் 50% தான் குறைச்சிருக்கோன்றாங்க, 0வா இருந்திருக்கணும் வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வழக்கமாக சொல்கிற பதில் தான். நீம்பா 100 மார்க் வாங்கல, 98 வருத்தம் வாங்கியிருக்கேன்னு. இது வரைக்கும் எந்த மாநில அரசு, மக்கள் நல அரசுகள், சோசியல் வெல்ஃபேர் தொடர்ச்சியாக முன்வைக்கிற அரசுகளுக்கு இந்த மாதிரியான வரி வருவாய் பற்றாக்குறை இருந்தே தீரும். நம்ம அதை எந்த அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு வீணான திட்டங்களுக்கு செயல்படுத்தாமல் இருக்கோங்கிறதான் நம்ம இலக்கு. வந்து பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்வது தான். ஆனால் பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் மட்டும் ஒரு நல்ல அரசை கொடுத்துருமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவர் இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு, திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல. கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து நாங்கள் ஏன் கடன் வாங்கினோம்னா, கடன் வாங்கி நாங்கள் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கணும், இவங்க வந்து கடன் வாங்குறத குறைச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய வரி வருவாயும் அதிகரிச்சிருக்கு, ஆனால் திட்டங்களுக்கு புதுசாக நிதியும் ஒதுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ஒரு முன் வச்சிருக்காரு. இப்போ வழக்கமாக பட்ஜெட்டுக்கு பிறகு நிதியமைச்சர் பேசுவாங்க, என்ன டவுட்ஸ் ரைஸ் ஆயிருக்கு, மக்களுக்கு எப்படி அந்த பட்ஜெட் போய் சேர்ந்திருக்கு, அதன் அடிப்படையில் சில சந்தேகங்கள் எழுப்படும். நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதற்கு பதில் சொல்லணும். பல திட்டங்களுக்கு நீங்க நிதி ஒதுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்மையானது, பல திட்டங்கள். ஆனால் இந்த ஃபோக்கஸ், ஒரு அரசாங்கத்தினுடைய ஃபோக்கஸ் மாறும்போது, நீங்க எப்படி சொல்றாங்கன்னா, தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்கல்ல, அந்த திட்டத்தை நிறுத்திட்டு தான் உயர்கல்வி பயில மாணவிகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனா இந்த ஃபோக்கஸ் எப்படி மாறுதுன்னா, பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விதமான சுமையா இருந்துச்சு. ஸோ அரசு தங்கத்தை கொடுக்குது, தங்கத்தை வாங்குறதுக்கு நீங்கள் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கணும்னு சொன்னால் பெண் பிள்ளைகளை 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. அந்த நோக்கத்துக்காக தங்கத்துக்கு தாலி. அதுக்கு பிறகு அந்த 8 கிராம் அதை மாற்றும் போது 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும். 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கும் போது அந்த ஃபோக்கஸோட டார்கெட் மாறுது. ஸோ 10ஆம் கிளாஸ் வரைக்கும் மாணவிகளை படிக்க வைக்கிறதுங்கிறதான் இலக்கு.
10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒரு மாணவிக்கு 8 கிராம் தங்கம் கொடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது இலக்கா? இல்லம்மா நீ 11, 12 படி, அதுக்கப்புறம் உயர்கல்வி படி, நீ உயர்கல்வி படிக்கிறதுக்கு அரசு நிதி உதவி செய்யும்னா உயர்கல்வி பயின்று ஒரு எக்கனாமிக்கலி இண்டிபெண்டா ஒரு பெண்ணை உருவாக்குறதுங்கிறது 8 கிராம் தங்கம் கொடுக்கறத விடவும் முக்கியமான ஒண்ணுன்னு இந்த அரசு நினைக்குது. இந்த புள்ளி திட்டமரத்துக்கு நீங்க நிதி ஒதுக்கலைங்கிறது இல்லை, திட்டத்தை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம், அது எந்த அளவுக்கு நேரடியாக மக்களுக்கு பயன்பெறுதுங்கிறது. அரசு பள்ளிகளில் மாணவிகளுக்கு விலையில்லா கல்வியில் ஆரம்பிச்சு நீங்க உயர்கல்வி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீட்டுல இருந்து உதவித்தொகை வரைக்கும் கிடைக்குங்கிறது வந்து அப்ஜெக்டிவ் ஓரியன்ட் ஸ்கீம். இந்த அடிப்படையில் சில திட்டங்களுக்கு மாத்திருக்காங்க. நிதியமைச்சர் நீங்க கேட்கிற மாதிரி எந்தெந்த திட்டங்களுக்கு குறைச்சிருக்காங்கிற தகவலையும் அவர் பதிலளிப்பார் நான் நம்புறேன். நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு நெல்சன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த திருமண உதவி திட்டத்தை வந்து எதற்காக கலைஞர் கொண்டு வந்தார்னா அதுக்கு ஒரு மோட்டோ இருந்தது. பெண்களை வந்து எதை வச்சு ஒடுக்குனாங்க? திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு குடும்ப அமைப்பு தான் வந்து இங்க பெண்களை ஒடுக்குச்சு. கலைஞர் வந்து அதே ஒரு ஆயுதமா மாத்தினார். நீங்க திருமணத்தை தானே ரொம்ப முக்கியமா நினைக்கிறீங்க, நான் வந்து திருமணத்துக்கு நிதி உதவி கொடுக்குறேன், பிள்ளைங்களை படிக்க அனுப்புங்க. அந்த இடத்துல இருந்து தமிழ்நாடு வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? திருமணம் அந்த குடும்ப அமைப்பை தாண்டி படிப்பு தான் பெருசு அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்நாடு நகர்ந்திருந்தா தான் நீங்க சொல்றது நடக்கும். அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களா? இல்ல, நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண் குழந்தைகளோட கல்வியில நிறைய கவனம் இருந்துச்சு. நீங்க ஜெயலலிதா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தமிழ்நாட்டில் ஒரு பெண் படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த கடந்த ஆண்டு தமிழ்நாடு முழுக்க சென்னை தவிர்த்து நடத்தப்பட்ட புத்தக கண்காட்சிகள் இருக்கு இல்லையா, கணிசமான அளவில் பெண்கள் வந்திருக்கிறாங்க. பரவலான மகளிர் மேல்நிலைப் பள்ளியில இருந்தெல்லாம் பஸ் எடுத்துட்டு வந்து பெண்களை வந்து புத்தக கண்காட்சி கூட்டு வந்திருக்கிறாங்க. பெண்களுக்கு கல்வி கொடுக்கிறது, பெண்களை அரசியல் மயப்படுத்துறது, பெண்களுக்கு தொழில் முனைவோராக மாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் போத் அதிமுக திமுக 2 தரப்புல இருந்துமே ரொம்ப தெளிவாக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய திட்டங்களை முன்படுத்தலாம். இந்த தலைமுறை பெண்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க, ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நான் முதல்வர் திட்டத்திலே நிறைய பெண்கள் மாணவிகளை பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து திமுக அரசினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்சதை அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இதுல உருவாயிருக்கு. இது சிங்கார சென்னை திட்டம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை மேயரா இருக்கும்போது கொண்டு வந்த திட்டம். அந்த காலகட்டத்தில இருந்தே நிறைய விஷயங்கள் அதுக்காக முன்னெடுத்துக்கிட்டு இருந்தார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது பல விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. ஆனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வட சென்னைக்கு மட்டும் தனியா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1000 கோடி ரூபாய் செலவுலன்னா சிங்கார சென்னை திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் வந்து சிங்கார சென்னைங்கிறது வந்து வட சென்னையும் சேர்த்து தான். நீங்கள் சென்னையை உங்கள் கேள்வியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து வட சென்னையை நான் சிங்கார சென்னைக்குள்ளே சேர்க்கல. இல்லை, அது சேரலையாங்கிறதா என் சந்தேகம். இல்லை, பொதுவாக எப்படி இருக்குன்னா, நீங்கள் வட சென்னைக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லுவீங்க. வட சென்னைக்கு இப்போ அயோத்திதாச பண்டிதர் பெயரில் ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த திட்டம் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுதுங்கிறத பார்க்கணும் ஜெயிலான். ஏன்னா வட சென்னை குறித்த ஒரு பார்வை எப்படி இருக்குன்னா, அவங்க ரொம்ப பாவமாக இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே செய்யப்படலைங்கிற ஒரு கழிவிறக்க பார்வை இருக்கு. ஆனால் அந்த பார்வையிலிருந்து வெளியில வந்து வட சென்னையை உண்மையிலேயே மத்திய சென்னை தென் சென்னைக்கு இணையா, இந்த வார்த்தையை பயன்படுத்த மத்திய சென்னை தென் சென்னைக்கு இணையா உயர்த்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறது தெரியல. இப்பவும் இந்த அடுக்குமாறி குடியிருப்புகள் அங்க இருக்கிற மக்கள் அடர்த்தியை குறைக்கிறதுக்கு பயன்படலாம். மற்றபடி அவங்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, மற்ற விஷயங்கள் அது எந்த அளவுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் தெரியும். இதோட சிங்கார சென்னை பெரிய அளவில் டிராப் ஆனதுக்கு வந்து கூவம் ஒரு பெரிய காரணம். இந்த முறை அதை திரும்ப சீர்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் சம் டைம். கல்வி, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே சிங்கார சென்னை அப்படிங்கிறது வந்து அந்த சென்னையினுடைய தெருக்களை மேம்படுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அது ஏன் வந்து வட சென்னைக்கு போய் சேரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே உயிர்ப்போட இருந்துகிட்டே தானே இருக்கு. இல்லை, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்னையில் வந்து மத்திய சென்னை தென் சென்னை ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கான பூங்காக்கள் இருக்கு, நிறைய பூங்காக்கள் இருக்கு. இந்த எதுக்கு வந்து சிட்டி சென்டருக்கு நடுவில் ஒரு பூங்காவை வைக்கிறாங்கன்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அங்கே ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் 4 பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பேருக்கு பதிலாக ஒரு அடுக்குமாடி கட்டிடம் கட்டுறோம். அந்த இடத்துல ஒரு 16 மாடி வருது. 16 மாடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 4 பேர்னு வச்சா கூட அது ஒரு 100கணக்கான பேர். ஸோ சதுர அளவில் நிலம் மாறலை. மக்கள் இந்த நீங்கள் செங்குத்தாக வீடுகளை கட்டுறீங்கன்னா மக்கள் அடர்த்தி ரொம்ப அதிகமாகுது. மக்கள் சுவாசிக்கிற ஆக்சிஜன் காற்று சென்னை மாதிரியான மக்கள் அடர்த்தி அதிகம் இருக்கிற பகுதிகளில் கிடைக்காது. ஸோ ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கு நீங்கள் மூச்சு விடுறதுக்கு அடிப்படையில் சென்னையில் இருக்கிற பூங்காக்கள் ரொம்ப அவசியம்.
இப்போ இந்த அடுத்த கேள்வி, சென்னையில பூங்காக்கள் அவசியம்னா வட சென்னையில போய் நம்ம பூங்கா கட்டணும், வட சென்னையில நீங்க வீடே கட்டலையே அப்புறம் இங்க இருந்து பூங்கா கட்டுறதுங்கிற கேள்வி அங்க அடிப்படை. அங்க அடுத்த கேள்வி இருக்கு. நீங்க மா சுப்பிரமணியன் தான் நினைக்கிறேன் மேயரா இருந்தபோது இந்த இறந்தவர்களுக்கான மைதானங்கள் அதெல்லாமே பூங்காக்களா மாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. ஒரு மாநகரை நிர்மாணிப்பது, ஒரு மாநகரை கனவு காண்பது, அதை வடிவமைப்பதுங்கிறது வந்து கைண்ட் ஆஃப் பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். வட சென்னை ஒரு காலத்தில் மிகப்பெரிய பவர் சென்டராக இருந்த ஒன்று. இப்போ அதை மீட்டெடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சித்திருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பேசும்போதே வட சென்னைன்னு பிரித்து பேசாமல் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை மூணும் சேர்ந்து தான் சிங்கார சென்னையாக மாற முடியும். இன்னும் முக்கியமான ஒன்று, சென்னைங்கிறதே வட சென்னை தான். நீங்கள் ரொம்ப தனிச்சு பிரித்து, ஆந்திராவுக்கு தலைநகராக கேட்கப்பட்ட பகுதி நான் பிரித்து பேசல. பட்ஜெட்டில் வந்து 2 முக்கியமான திட்டங்கள் வட சென்னைக்குன்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா கிண்டியில் வந்து கலைஞர் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை அறிவிச்சிட்டு வடசென்னை மக்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஸ்டான்லியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கிண்டி கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை வரும்போது அதற்கான இன்னொரு வாய்ப்பு வந்து ஓமந்தூரார் மறுபடியும் தலைமைச் செயலகமா மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை, அவங்க அதை அறிவிக்கல இல்லையா? இல்ல அவங்க அறிவிக்கல. ஆனா சென்னை கிண்டியில ஒரு பன்னோக்கு மருத்துவமனை வரும்போது அது பக்கத்துல 6 கிலோமீட்டர்ல எதுக்கு இன்னொன்னு அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டான்லி மருத்துவமனையும் விரிவுபடுத்துறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆமா, அது நான் சொல்றேன். அப்ப இந்த வடசென்னை வந்து நான் பிரிச்சு பார்க்கல, பட்ஜெட் பிரிச்சு பார்க்குதுன்னு நான் சொல்றேன். அதாவது ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை இருக்கிற ட்ரிப்ளிகேன்ல அது பக்கத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல ஸ்டான்லி மருத்துவமனையை பன்னோக்கு மருத்துவமனையா மாற்ற அளவுக்கான வசதியும், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல கிண்டியில ஒரு கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையும் வருது. இயல்பா 10 கிலோமீட்டருக்குள்ள 3 பன்னோக்கு மருத்துவமனைக்கு வாய்ப்பில்லை என்பதால் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை மீண்டும் தலைமைச் செயலகமா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான திட்டம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியே நான் இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் 5வது படிச்சுட்டு இருந்தப்போ 2005 வந்து யூபிஎஸ்சியில் சிவகாசிக்காரர் ஒருத்தர் நாகராஜன் நினைக்கிற ஒரு பேர் வந்து அகில இந்திய அளவில் முதலிடம் வந்தார். அதுலேருந்து தொடர்ச்சி அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் இருந்தே புத்தாயிரத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே குடிமைப்பணி தேர்வுகளில் வந்து தமிழ்நாடு மாணவர்கள் நம்முடைய முத்திரையை பதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நேஷனல் லெவலில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வர்றது, அதிகமான எண்ணிக்கையில் வர்றது, இதுக்கெல்லாம் வந்து பல தனியார் அமைப்புகள் காரணமாக இருந்தது, என்ஜிஓக்கள் காரணமாக இருந்தாங்க. ஒரு 2010-15க்கு அப்புறம் அந்த எண்ணிக்கை வந்து அப்படியே ட்ராப் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு அதை நோக்கி சில விஷயங்களை வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த குடிமைப்பணி அதிகாரிகளில் வந்து தமிழர்கள் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கிருந்து போய் ரத்னவேல் பாண்டியன் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகி அவர் இடஒதுக்கீட்டுக்கு சொன்ன தீர்ப்பு, பே கமிஷனுடைய சேர்மனாக இருந்தப்போ அவர் கொண்டு வந்த விஷயங்கள், இது எல்லாம் வந்து ஒரு அதிகார மட்டத்தில் அரசியல்வாதிகள் அப்படிங்கிறத தாண்டி அதிகார மட்டத்தில் இருக்கிறதுனுடைய முக்கியத்துவம் வந்து பல இடங்களில் வந்து தமிழ்நாடு அதை உணர்ந்திருக்கு. முல்லை பெரியார் மாதிரியான பிரச்சனைகளில் மலையாள அதிகாரிகள் வந்து அங்கே பண்ண லாபி அப்படிங்கிறது எந்த மாதிரி வேலை பார்த்துச்சு அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அந்த இடத்துல இருந்து தான் குடிமைப்பணியில் வந்து தமிழ்நாடு கீழே இறங்குனதினுடைய விஷயத்தையும் வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான திட்டங்கள் வந்து இங்கே இல்லை, இதை வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் ப்ரிலிமினரி மெயின்ஸ் இதை கிளியர் பண்ணும்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழ்நாடு அரசு அந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது வெறும் அரசியல்னு மட்டும் இல்லை, கடந்த 25 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தேர்வாகிற பதவிக்கு போகிற நபர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை வந்து ரொம்ப முக்கியமாகவே கடந்த சில ஆண்டுகளில் அலாமிங்காகவே பார்க்கப்பட்டுச்சு. ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு தென் மாநிலங்களில் தமிழ்நாடு தவிர்த்த மற்ற மாநிலங்கள்லேருந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் டெல்லியினுடைய பவர் சென்டரை தன் கையில் வைத்திருந்த தமிழ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அரசின் சார்பிலேயே நிறைய இலவச பயிற்சி மையங்கள், ஐஏஎஸ் பயிற்சி மையங்கள், தேர்வுக்கு தயாராவதற்கான வழிகாட்டுதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை அவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் ஒரு உதவித்தொகை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த உதவித்தொகை கொடுக்கறதுங்கிறது நீண்ட கால நோக்கில் தமிழ்நாடுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலன். நீங்க ஆக்சுவலாக இதை எங்கே கவனிச்சிங்கன்னா, வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சனை வந்தபோது பீகார் அரசு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அனுப்புறாரு, அவர் தமிழர். ஆக்சுவலா ஈஸியா இருக்கும். நீங்க ஒரிசால வந்து நிர்வாக அமைப்புகள்ல பல தமிழ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க ஒரிசாவோட முன்னேற்றம் குறித்து நீங்க பேசும்போது, ஒரிசாவோட விளையாட்டுத்துறை பத்தி பேசும்போது, இந்தியாவோட ஹாக்கி டீமுக்கு எப்படி ஒரிசா ஸ்பான்சர் ஆனதுன்னு பேசும்போது அதற்கு பின்னால தமிழ் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பெரிய உழைப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலிருந்து போகிற ஒரு மாணவனுக்கு இங்கே கிராமம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி படிச்சிருக்கோம், நம்மளுடைய பள்ளிகள் எப்படி இருந்துச்சு, என்னென்ன ஃப்ரீ ஸ்கீம்ஸில் நம்ம தரத்தை மேம்படுத்திக்கிட்டு இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் ஆகிருக்கோங்கிற பெரிய புரிதலும் அனுபவம் இருக்குது. ஸோ அது அவங்க இந்தியாவோட மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது விரிவுபடுத்துவதற்கும் அந்த பார்வையை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னை கேட்டால் இந்த யூபிஎஸ்சி தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு அறிவிச்சிருக்கிற இந்த தொகையை இன்னும் கூட உயர்த்தலாம். அரசு சார்பில் நிறைய விடுதிகளை 1000 பேரை வந்து அவங்க
சூஸ் பண்ணி அதுக்கான இதை கொடுக்குறாங்க. 1000 பேருக்கு 7000 அப்படிங்கிறதே பெரிய தொகை ஒரு மாசத்துக்கு. இல்ல நான் இந்த 1000 பேருங்கிறத இன்னும் நிறையவே மாத்தலாம். இன்னும் சொல்ல போனா IAS IPS ஆவதற்கான அடிப்படை படிப்பு இருக்குல்ல, அதை நீங்க ஒரு டிகிரியாவே முன்வைக்கலாம். அதை நீங்க யூபி எக்ஸாம்ஸ் ஃபேஸிங் எக்ஸாம் அப்படிங்கிறதே வந்து ஒரு டிகிரியா முன்வைக்கலாம். இந்த இடங்கள்ல கவனம் செலுத்தினா இந்த தமிழ்நாட்டில இருந்து நிறைய IAS IPS அதிகாரிகள் வருவாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்கிற ஒரு விஷயம், சென்னைக்கு வந்து ஒரு பிளானை வந்து அவங்க ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. MTC, மெட்ரோ, மின்சார ரயில், இந்த மூணையும் வந்து ஒரே இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரணும். ஒரு டிக்கெட்ல வந்து மூணுலையும் டிராவல் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது. சென்னையில் வந்து அதை முன்னெடுத்திருக்காங்க. 2023 டிசம்பர்ல வந்து மெட்ரோவும் MTCயும் வந்து ஒரே இடத்துல வருது. இந்த இடத்துல தான் பட்ஜெட்ல அவங்க போக்குவரத்துல குறிப்பிட்டிருக்கிற விஷயம், இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது போக்குவரத்துல ரயில்வேயினுடைய பங்களிப்பு குறைவா இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவா இருக்கு. ரயில்வே வந்து இங்க நம்ம ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு காரணம் வந்து நம்முடைய பொது போக்குவரத்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்னாலும் அங்கிருந்து நம்ம கிடைக்கிறது கம்மியாக இருக்குது. இதுக்கான வழிமுறைகள் ஆராயறதுக்காக டிட்கோவும் வந்து ரயில்வேயும் சேர்ந்து ஒரு திட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. இது வந்து ரயில்வே திட்டங்கள் இன்னும் அதிகமாக இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படி அணுகுகிறதுங்கிற பார்வையிலையும் ஏற்கனவே இந்த டேட்டா மதுரை MP சு வெங்கடேசன் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தார். இது பற்றி தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற நீங்கள் மெட்ரோ, அரசு போக்குவரத்து, மின்சார ரயில்களை ஒருங்கிணைக்கலாம். மற்ற பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே தெரியல. இதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வேற எந்த மாநில அரசும் அவங்களுடைய துறையை நேரடியாக ரயில்வே கூட சேர்த்து இது பண்ணது கிடையாது. நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் தரோம், நாங்கள் ஒரு பிளான் தரோம் அப்படிங்கிற இடத்துக்கு எந்த மாநில அரசும் இந்தியாவில் நகர்ந்தது கிடையாது. தமிழ்நாடு அந்த இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் ஏதாவது ஒரு அதிர்வு உருவாக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, நீங்கள் ரயில்வே பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தென்னிந்திய ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படி தான் பிரிச்சிருக்கிறாங்க. மண்டலம் பிரிக்கிற போது அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அது எந்த அளவுக்கு தமிழ்நாடு கொடுக்குற ப்ரொபோசலோட ஒத்து போகுதுங்கிற அடிப்படையில் தான் இதை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதே நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி வந்து இந்த போக்குவரத்து சார்ந்து பேசும்போது இன்னும் ஒரு விஷயத்துக்கான கிளாரிஃபிகேஷனையும் தனியார் விட்டாங்களா, அதான் அந்த கேள்விதான். அந்த எதிர்பார்த்த வார்த்தை நானும் வந்து பட்ஜெட் ஒரு 4 தடவை போக்குவரத்து அந்த போர்ஷனை படிச்சு பார்த்தேன். தனியார்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப திட்டமிட்டு தவிர்க்கப்படுது. ஏன்னா தனியார்ங்கிற வார்த்தையை அவங்க திட்டமே இடலைங்கிறாங்க. இது உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் பரப்பின வதந்தி. ஆக்சுவலா இல்ல, அந்த தனியார் பங்களிப்போட வந்து 3 பணிமனைகள் வந்து தரம் உயர்த்தப்படும் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்பட்டது முதல். ஆனா பட்ஜெட்ல வந்து அந்த பணிமனைகள் பத்தின விஷயங்கள் இருக்கு, அந்த தனியாருங்கிற வார்த்தை இல்லை. உண்மையிலேயே கவர்மெண்ட்டுக்கு அதுக்கான ஐடியா என்ன? இல்லை, நீங்கள் ஒன்று பஸ்ஸை சர்வீஸ் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இருக்குல்ல, அது தனியார்ட்ட கொடுக்குறது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு அரசு பேருந்துகளை இயக்குறீங்க, நீண்ட தூர பேருந்துகள், தொலைதூர பேருந்துகள் போகும்போது அரசு வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்ம வாங்குற மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்று அது பராமரிக்கிறது. அரசு பேருந்துகளை பராமரிக்கிறது வந்து தனியாருக்கு கொடுக்கறதுங்கிறது வேற, வழித்தடங்களையும் பேருந்துகளையுமே தனியாருக்கு கொடுக்கறதுங்கிறது வேற. நாம் இதுக்கு முன்னால் பார்த்ததும் பேசுனதும் வந்து அந்த போக்குவரத்து வழித்தடங்களையும் பேருந்துகளே சென்னையில் இறக்கலாம் மாநகராட்சிகள்ங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த வகையிலான எந்த அறிவிப்பும் இந்த முறை இதில் இடம்பெறல. திராவிட கட்சிகளோட பெரிய ஓட்டு வங்கியை தக்க வச்சதுக்கான அடிப்படை காரணங்கள் ஒன்று போக்குவரத்து வந்து தமிழ்நாட்டினுடைய மாவட்டங்கள் 2ஆம் நிலை நகரங்களை பெரிய லெவலில் இணைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு போக்குவரத்தை தனியார் மயமாக்குறதுங்கிற மாதிரியான சர்ச்சைக்குரிய முடிவை அரசு எடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. போக்குவரத்தை நாட்டுடைமையாக்குனது வந்து கலைஞர் கருணாநிதி போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். இப்போ இங்கே முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, அப்பா நாட்டுடைமையாக்குனதா மகன் தனியார் மயமாக்க போறாரா அப்படிங்கிறதான் இங்கே வைக்கப்படுற பெரிய கேள்வியாகவே இருக்கு. இல்லை, இந்திய மக்கள் தொகை அடிப்படையில் உத்தரப்பிரதேசமும் மகாராஷ்டிரமும் நிறைய பேர் பயணம் பண்ணாலும் கூட இந்தியாவிலேயே அதிக அரசு பேருந்துகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே மிகவும் குறைவான பேருந்து கட்டணம் இருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே பெண்கள் இலவசமாக விலையில்லாமல் பயணிப்பதற்கான வசதி இருக்கிறது தமிழ்நாடு. இது ஒரு பெரிய லெவல்ல மக்களுடைய அன்றாட செயல்பாடுகளோடு தொடர்புடையதுங்கிறனால இதை மாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜெயலலிதா, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி. ஆக்சுவலா நம்ம இன்னொரு கூட பிளான் பண்ணிக்கலாம், எந்த அமைச்சருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள், எந்த அமைச்சருக்கு குறைவாக கொடுத்திருக்கிறார்கள். நான் ஓரளவுக்கு இருக்கிற டேட்டாவை சொல்லிடுறேன். அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய துறைக்கு ஒதுக்கப்பட்டது வந்து 18,661 கோடி. கடந்த வருஷத்தை விட 759 கோடி அதிகம். நம்ம ஒன்று என்னன்னா, எந்த துறைக்குமே வந்து இவங்க கம்மியாக நிதி ஒதுக்கல போன வருஷத்தை விட. எல்லா துறைக்குமே வந்து அது விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் வரி வருவாய் உயரும் போது ஆப்வியஸா மற்ற துறைகளுக்கு ஒதுக்கப்படுற நிதியும் உயரும். ஒருவேளை குறைச்ச எனக்கு இந்த மொத்த பட்ஜெட்லேயுமே ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் என்பது பள்ளிக்கல்வித்துறைக்கு 40,000 கோடி ஒதுக்கிட்டு
உயர்கல்விக்கு வந்து 6500 கோடி இல்ல உயர்கல்வியை தனது பிடியில் இருந்து மாநில அரசு விடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு கட்டத்திலும் உயர்கல்வித்துறை என்பது தமிழ்நாடு மாநில அரசின் கையில் இருந்து விலகுகிறதா, அதுல இருந்து நாங்கள் டிட்டாச் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த அமௌண்ட் ரொம்ப குறைவா ஒதுக்கியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நமக்கு தேவையில்லாத ஏன் செலவழிக்கணுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல, நீங்க நீட் மாதிரியான ஒரு தேர்வுக்கு எதிராக ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது உயர்கல்வியை தான் கையில் வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆளுநர் முன்பாக இருக்கிற நிலுவையில் இருக்கிற மசோதாக்கள் நிறைவேறும் பட்சத்தில் இந்த பார்வை மாறுமாங்கிறது தெரியல. ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்விக்கு 40,000 கோடியும் உயர்கல்விக்கு 6,000 கோடியும் எந்த வகையிலும் பொருந்துகிற சமன்பாட்டுக்குள்ள வரல. உயர்வு கல்வித்துறையை கை கழுவுகிறதா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம தனியாகவே பேசப்பட வேண்டியிருக்கு. அதில் நிறைய சிக்கல்களும் இருக்கு. நம்ம பேசுவோம் அந்த தலைப்பு வரும்போது. இந்த தொழில்துறை வந்து இவங்க வந்ததுல இருந்தே நிறைய திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் வந்து உலக முதலீட்டாளர் மாநாடும் நடக்க போகுது. நிறைய எம்ஓஎஸும் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க அதிமுக அரசு மேல வச்ச குற்றச்சாட்டு தான் வந்து இப்போ இவங்க மேலே எம்ஓஏ சைன் பண்ணீங்க, அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து துபாயில போய் ஒரு 6,000 கோடி அது மாதிரி இங்க நடந்த கோயம்புத்தூர்ல நடந்த முதலீட்டாளர் மாநாடு இதெல்லாம் இப்பவும் வந்து எம்ஓஏ சைன் பண்ணியிருக்கோம் வந்துரும் அப்படின்றாங்கன்னா அது வர்றதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளுமே இப்போ வரைக்குமே தென்படலை. இல்லை, பொதுவாக செய்திகளை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து அங்கே 6,000 கோடி இங்கே 10,000 கோடிங்கும் போது அது எப்படியாக ஃபீல்டில் மாற்றப்பட்டிருக்கு, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக முதல்வர் வெளியிடணுங்கிறதா இங்கே முக்கியமான ஒன்று. இதற்கு முந்தைய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எது சாத்தியமானது, நாம் என்ன அவங்களோட ஒப்பந்தம் போட்டோம், எது இங்கே வந்து சேர்ந்திருக்குங்கிறது பேசப்படணும். ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் மிக்க சுயமாக எந்த தாது வளமும் இல்லாமல் தம்முடைய கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறி இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு தொழில் எவ்வளோ வந்திருக்கு முதலீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வெளிப்படையாகவே அவங்க பேசலாம் நான் நினைக்கிறேன். முதலீடுகள் எவ்வளோ வந்திருக்குங்கிறது அது ஒரு விளம்பர செய்தியாகவோ பிஆர் ஆக்டிவிட்டியாகவோ இருந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அதை நோக்கிய கனவுகளோட நிறைய இளைஞர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் சொல்ல வந்தீங்க. இல்லை, நீங்கள் சொல்லி போனீங்க. இந்த அரசாங்கம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான 2 விஷயம் வந்து கலைஞர் அறிவாலயம் மதுரையில் ரொம்ப சீக்கிரமாக திறக்க போகிறாங்க. கலைஞர் நூலகம் ரொம்ப சீக்கிரமாக திறக்க போகிறாங்க. கட்டுமான பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் ஏறக்குறைய 3,50,000 புத்தகங்கள் இடம்பெறும்னு சொல்லியிருக்காரு. இந்த புத்தகங்கள் இந்த கலைஞர் நூலகம் மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்போ அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக வந்து இது கலைஞர் நூற்றாண்டு நூலகமாக தான் திறக்கிறாங்க. அந்த நூற்றாண்டு முடியறதுக்குள்ள இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ கலைஞர் வந்து கலைஞருடைய நூற்றாண்டு தொடங்குது. ஏறக்குறைய கலைஞர் நூற்றாண்டு நூலக ஆண்டை முன்னிட்டு இன்னும் நிறைய திட்டங்கள் அப்ப 110 விதிகளை நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு. தமிழ் பண்பாட்டு துறையில கீழே வந்து தஞ்சாவூர்ல சோழர்களுடைய அருங்காட்சியகம் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து மத்திய தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவனா, ஏன் பாண்டியர்களுக்கு அருங்காட்சியம் அமைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற இல்ல நீங்க அதை வந்து எப்படி பார்க்கணும்னா, ஒரு தன்னுடைய பொதுவாக வந்து உலகமயமாக்கல் வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா, நாம எல்லாம் ஒரே கிராமம் ஆயிட்டோம், எல்லா உலகமே கிராமம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடையாளங்களை துறந்து ஒன்றிணைவதுங்கிறதா உலகமயமாக்கலுக்கு முன்வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த குளோபலைசேஷனை என்னோட அடையாளத்தை நான் இழந்துருவணுங்கிற பயம் எல்லாருக்கும் வருது. அப்படி ஏற்கனவே தனது அடையாளத்துக்கு பெருமிதமாக இருக்கிற தமிழ்நாட்டில் அடையாளங்களை நிறுவுதல் அப்படிங்கிறதுல இந்த அரசு ரொம்ப மைனூட்டாக வேலை பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அது பொருணைக்கான ஒரு கண்காட்சி அமைச்சது, கீழடிக்கு அமைச்சது, அதனுடைய தொடர்ச்சியா நிறைய மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு தமிழர் வரலாறு குறித்த நிறைய விஷயங்களை தமிழ்நாடு முழுக்க அவங்க கல்லூரிகளில் பள்ளிகளில் மாணவர்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியா இந்த சோழர் அருங்காட்சியகம்ங்கிறது. நான் இதை ஒரு சோழர் அருங்காட்சியகம் நீங்கள் ஏன் பாண்டியருக்கு அமைக்கலையா சேரருக்கு அமைக்கலையாங்கிறதுக்கெல்லாம் போகாதீங்க. ஒரு நீண்ட பார்வையில் தமிழ்நாட்டின் கலாச்சார அடையாளங்களை ஒரு அரசு கவனிக்கிறதும் அந்த கவனிக்கிறத காட்சிப்படுத்துறதும், இல்லை நீங்கள் வாங்க இங்கே டூரிசம் வாங்க, இங்கே இந்த ஊரை இந்த கோயிலை கட்டின அரசன் யார் தெரியுமா, அவர் எங்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்காரு தெரியுமா, என்ன செஞ்சிருக்காரு தெரியுமான்னு அடுத்த தலைமுறைக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தெரிவிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த பிரச்சனையும் இல்லாமல் திட்டமிட்டபடி நடந்து வர்ற செயல்பட்டு வர்ற ஒரு துறைன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற இந்த பண்பாட்டுத்துறையை சொல்லலாம். அவங்க திட்டமிட்டபடி ஏறக்குறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றிக்கிட்டே வராங்க. இது தமிழ்நாடு முழுக்கவே விரிவுபடுத்தப்படும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ உடனே சோழருக்கு ஒரு நூலகம் அருங்காட்சியகம்னா பாண்டியருக்கு இல்லையா, எனக்கு பாண்டியருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, எனக்கு கவலைப்படாது. இன்னொரு அரசியல் கேள்வியும் இருக்கு. ஏன்னா இங்க பேனா சிலை வைக்கிறதுக்கான அந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டப்போ கேட்கப்பட்ட கேள்விகள், ஏன் எங்க மூவேந்தர்களை கைவிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு இருந்தது. அதுக்கான ஒரு பதில் அவங்க இதை பார்க்கலாமா? இல்லை,
கலாச்சார அடையாளம் வேற, அரசியல் அடையாளம் வேற. நம்ம கலாச்சார அடையாளத்தை பொறுத்தவரைக்கும் இல்ல அந்த கலாச்சார அடையாளம் அரசியலுக்குள்ள இழுத்து வரப்பட்டதுனால தான் இந்த கேள்வியை நான் முன்வச்சேன். இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு அவங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு கலைஞர் நூலகம், இந்த பேனா சிலைன்னு வேற சில திட்டங்கள் கூட வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைஞர் நினைவை போற்றும் வகையிலான திட்டங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா 100வது வருஷம்ங்கிறனால ஒரு 1 இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. 1 இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு we need something to hold. அதனால நிறைய திட்டங்கள் இன்னும் புதுசாக அறிவிக்கலாம். அந்த 1 இயர் செலிப்ரேஷன்லேயே இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் கணக்கும் ஒன்று இருக்குது. 2024 மக்களவைத் தேர்தல் வந்து திமுகவுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமானதாக மாறப்போகுது. ஏன்னா கலைஞருடைய நூற்றாண்டு, திமுகவினுடைய பவள விழா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து அவங்க அதை சந்திக்க போகிறாங்க. அதை நம்ம அடுத்து இன்னொன்று கேள்வி வந்து சித்தாந்த ரீதியான ஒரு விஷயத்தையும் இந்த பட்ஜெட் முன்னெடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 திட்டங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்று வந்து அண்ணல் அம்பேத்கரினுடைய சிந்தனைகளை பரப்புவதற்காக அவரது படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்படும். இதற்காக அரசால் 5 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்படும். இது ஒன்று. பட்டியல் சமூக மக்களினுடைய குடியிருப்பு வாழ்விட மேம்பாட்டுக்காக வந்து அயோத்திதாச பண்டிதர் பேரில் வந்து ஒரு குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அறிவிச்சிருக்காங்க 100 கோடி செலவில். திராவிட சித்தாந்தத்தை வந்து தலித் சமூகத்துக்கு எதிராக நிறுத்துகிற ஒரு போக்கு இருந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த 2 அறிவிப்புகளும் வந்து எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு யாரையும் எந்த வகையிலும் சாதிய ரீதியாக பிரித்து பார்க்கக்கூடாதுங்கிறதான் ஒன்று. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இது கிடைக்கல, எங்களை ஓரவஞ்சனை நடத்துறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இயல்பாக எழுஞ்சிடலாம். அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வதும் அதில் ஏதாவது பிழை இருந்ததுன்னா அதை திருத்துவதும் அவங்களையும் நினைச்சுக்கிட்டு ஓடுறதும் தான் நம்முடைய அரசியல். இத்தனை ஆண்டு காலமாக நமக்கு முன்னால் இருந்த அத்தனை பேரும் அதைத்தான் முன் செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு எனக்கு தெரிஞ்ச இந்த சமூக வலைதள குற்றச்சாட்டுக்களை தாண்டி எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைக்கிற, எல்லா தரப்பு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற, எல்லா தரப்பு மக்களுக்கும் அதிகாரத்தை கொடுக்குற ஒரு இடத்துக்கு தான் தமிழ்நாடு அரசு போகும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இதில் இந்த சர்ச்சைகளுக்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேர் வைக்க முடியாத போது அம்பேத்கர் பல்கலைக்கழகம்னு நம்ம இங்கே வைக்கிறோம்னா அது ஒரு டோக்கன் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் ஒரு பேரை வைக்கிறனால, ஒரு நபருக்கு பதவி கொடுக்குறனாலனா இல்லை. ஒன்றை செய்ய முடியாத போது அதை செய்வதற்கான சாத்தியம் தான் அங்கே முக்கியமான ஒன்று. பட் இப்போ நீங்கள் அம்பேத்கருடைய மொழிபெயர்க்கிறதோ இல்லை அயோத்திதாச பண்டிதருக்கு செய்கிறதோ வந்து சிறப்பு கிடையாது. இது இயல்பாக தமிழ்நாடு அவர்களை அங்கீகரித்திருக்கிற வேண்டிய ஒன்று. அதை இப்போ அவங்க செய்கிறாங்க. இதில் பாராட்டப்படுவதற்கும் ஒன்றும் இல்லை, விமர்சிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அவங்க நம்ம மண்ணிலிருந்து பேசினவங்க, நம்ம மண்ணு மக்களுக்காக நின்னவங்க, அவங்க பேரில் திட்டங்களை அறிவிக்கிறதும் அதை உருவாக்குறதும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து நிறைய நீர்நிலை சார்ந்த திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி வேளாண் துறைக்கு வந்து தனி பட்ஜெட் இருக்கிறனால அது தொடர்பான திட்டங்கள் எதுவும் இதில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தவிர்த்து நம்ம பேசின விஷயங்களை தவிர்த்து பட்ஜெட்டில் கவனிக்க வேண்டியது ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, மொத்த பட்ஜெட்டுமே கவனிக்கப்பட வேண்டியதான். நாம் பட்ஜெட்டில் ரொம்ப குறைவான விஷயங்களை தான் பேசியிருக்கோம். இந்த பட்ஜெட்டில் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கோம். இந்த கேள்விகள் மக்களுடைய கேள்விகள். மக்கள் இந்த எங்களுக்கு கிடைக்குமா 1000 ரூபா, ஏன்னா வந்து இந்த ஏரியாவில் இருக்கேன், இப்போ நான் மாடு வச்சுருந்தா இந்த 1000 ரூபா கிடைக்குமா, நிலம் வச்சுருந்தா கிடைக்குமா, வீட்டு வேலை செய்கிறது இதுக்குள்ளே வருமா, ஒரு பட்டறையில் வேலை பார்க்குறது, தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்குறது, சாய தொழிற்சாலையில் வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான நபர்களுக்கு எப்படி நீங்கள் பிரித்து கொடுக்க போகிறீங்க? இதை இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய மைல்கல்ங்கிறது குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை. இதை எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த சிக்கலும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு எப்படி நடைமுறைப்படுத்த போகிறது அப்படிங்கிறதா ஒற்றை கேள்வி. இந்த பிளானிங்கில் எந்த தப்பும் இல்லாமல் அவங்க பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டமாக இது நிச்சயம் இருக்கும். இந்த பட்ஜெட்டினுடைய பெரும்பாலான அறிவிப்புகள் ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், ஒரு வளர்ந்த நாடுகள் பார்க்கிற மாதிரியான பார்வையிலிருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அது காலை உணவு திட்டம் ஆரம்பித்து நூலகங்கள்லேருந்து மகளிர் உரிமை தொகை வரைக்கும் அந்த பயனர் பட்டியலை நம்ம நிறைய முன்வைக்கலாம். பதிலுக்கு பிறகு இந்த நம்ம கேட்டிருக்க கேள்விகளுக்கு பதில் வந்த பிறகு அந்த பதில் சரியா தவறா அப்படிங்கிறத பேசலாம். பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு தான் தொடங்கி இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பட்ஜெட் மீதான விவாதம், நிதியமைச்சரினுடைய பதிலுரை, முதலமைச்சருடைய பதிலுரை, நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாட்டிலேயே வேகமாக வளர்ந்து வரும் நகர